இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்களுடைய மைய கருத்து இயேசு எனக்கு யார்? இயேசு எனக்கு யார்? இதைதான் பேதுரு இயேசுவை பற்றி சொல்லுகின்ற அறிக்கையிலே, இயேசு உங்களுக்கு நான் யார் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு பேதுரு சொல்லுகின்றார், நீர் மெசியா, கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த இயேசு இன்று உங்களுக்கும் எனக்கும் யார்? இதை சிந்திக்க தியானிக்க தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். டெட்ரிக் பான் என்ற ஒரு ஜெர்மன் இறையியலாளர், இவர் குறிப்பாக ஹிட்லருடைய காலத்திலே அந்த சித்திரவதை முகாமிலே அடைக்கப்பட்டு ஒரு கொடிய சித்திரவதைக்கு உள்ளாகின்றார். இது 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற நேரம்தான். அந்த நேரத்தில் தான் ஹிட்லர் ஜெர்மனியிலே அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப், சித்திரவதை முகாம் என்று சொல்வார்கள், அந்த முகாமிலே பல யூதர்களை அடைத்து பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கி அவர்களை சாகடிக்கின்றார். அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த டெட்ரிக் பான் என்ற ஒரு இறையியலாளரும் அதிலே ஒரு நபராக இருக்கின்றார். இவர் ஒவ்வொரு நாளும் பலவிதமான துன்பங்களை, சித்திரவதைகளை அங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்குள்ளாக ஒரு கேள்வி எழுகிறது, இயேசு எனக்கு யார்? இந்த துன்பமான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், இந்த ஒரு சூழ்நிலையில் இயேசு எனக்கு யாராக இருக்கிறார் என்று சொல்லி அவருக்குள்ளாக இந்த கேள்வி திரும்ப திரும்ப எழுகிறது. இறுதியாக அவர் பதில் கண்டடைகின்றார், இயேசு என்னோடு துன்புறுகின்றவர், என்னோடு வெறுக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார் என்ற ஒரு பதிலை அவர் கண்டடைகின்றார். ஆக இவர் இந்த ஒரு பதில், இயேசு என்னோடு துன்புறுகிறார், என்னோடு வெறுக்கப்பட்டவராக இருக்கிறார் என்ற இந்த பதில் அவருக்குள்ளாக ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுத்து அவர் தொடர்ந்து அந்த சித்திரவதை முகாமிலே தொடர்ந்து போராடுவதற்கான அந்த ஆற்றலையும் சக்தியும் அவர் பெற்றுக்கொள்கிறார். காரணம், தான் தனியாக இல்லை, இயேசுவும் தன்னோடு துன்புறுகிறார், இயேசுவும் தன்னோடு சித்திரவதை அனுபவிக்கிறார், இயேசு தன்னை போல ஒரு வெறுக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் அந்த நேரத்தில் அதை உணர்கிறார். எனவேதான் இந்த உணர்வு அவர் தொடர்ந்து அந்த சித்திரவதை முகாமிலே பல இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் மத்தியிலே அவர் தொடர்ந்து வாழ்வதற்கான அந்த ஆற்றலையும் சக்தியும் பெற்றுக்கொள்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த டெட்ரிக் பான் என்பவர் எவ்வாறு தன்னுடைய வாழ்விலே இயேசு தன்னோடு துன்புறுகின்றவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்தாரோ, அது போன்றுதான் நம்முடைய வாழ்விலும் நமக்கு இயேசு யாராக இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ளதான் இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பார்த்தோம் என்றால், உலகத்திலே பலர் இயேசுவை பற்றி பலவாறாக சொல்லுகிறார்கள். இயேசு அவர்களுக்கு யாராக இருக்கிறார்? அதிலே ஒருவர் சொல்லுகின்றார், லௌரி பெத் ஜோன்ஸ். லௌரி பெத் ஜோன்ஸ் என்பவர் ஜீசஸ் CEO, இயேசு ஒரு சிறந்த நிர்வாகி என்று சொல்லுகிறார். ஜீசஸ் CEO என்று சொல்லிட்டு ஒரு புத்தகமே இருக்கிறது. அதில் அவர் சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், இயேசு ஒரு சிறந்த தலைமை நிர்வாகி என்று சொல்லுகிறார். அதே போல உளவியல் நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள், இயேசு ஒரு மனநல ஆலோசகர், குணப்படுத்துகின்றவர். ஆன்மீகவாதிகள் சொல்லுகின்றார்கள், இயேசு இருளை அகற்றுகின்ற ஒரு சிறந்த குரு என்று சொல்லுகின்றார்கள். பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள், இயேசு ஒரு சிக்கனமானவர், 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளிக்கின்றவர் என்று சொல்லுகின்றார்கள். கல்வியலாளர்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு ஒரு ஆசிரியர் என்று. தொழிலாளர்கள் சொல்லுகின்றார்கள், இயேசு ஒரு சிறந்த தச்சர் என்று சொல்லுகின்றார்கள். ஆக இவ்வாறு உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு குழுவினரும் இயேசுவை பற்றி அவர்கள் புரிந்து கொண்ட விதம், அவர்கள் அனுபவித்த அந்த விதத்தை தான் இவ்வாறு அவர்கள் பட்டியலிடுகின்றார்கள். அதே போன்று நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம்,
இயேசு மட்டும் அங்கு அந்த விசுவாச அறிக்கை வெளியிடவில்லை. நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், பலர் இயேசுவை பற்றி சொல்லுகின்றார்கள். இயேசு தங்களுக்கு யார் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறார்கள். குறிப்பாக தோமையார் என்ன சொல்றாரு? என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி இயேசுவை அவர் தான் அனுபவித்த அந்த ஆண்டவரை பற்றி அவர் சொல்லுகின்றார். அதே போல திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார். யோவான் 1:29 இதோ கடவுளின் செம்மறி என்று சொல்லுகின்றார். அதே போல நிக்கதேமோ யோவான் நற்செய்தி 3:21 சொல்லுகின்றார், இவர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்று சொல்லுகின்றார். அதே போன்று மரியா அவருடைய இல்லத்திலே மரியா சொல்லுகின்றார், நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என்று சொல்லுகின்றார். அதே போன்று அந்த சமாரிய பெண் இயேசுவை சந்தித்த பிறகு அந்த ஊருக்கு சென்று அந்த சமாரியர்களை அழைத்து வந்து இவரை தான் நான் கண்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது, இயேசுவை அனுபவித்த பிறகு அந்த சமாரியர்கள் சொல்லுகிறார்கள், இவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என்று சொல்லுகின்றார்கள். யோவான் 4:42. அதே போல யோவான் 1:41 அந்திரேயா சொல்லுகின்றார், அதாவது இயேசுவை சந்தித்த பிறகு தன்னுடைய சகோதரரான பேதுருவிடம் சென்று இயேசுவை பற்றி அவர் சொல்லுகின்றது. பேதுருவிடம் நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம் என்று சொல்லி அவர் இயேசுவை பற்றி அவர் சொல்கின்றார். ஆக ஒவ்வொருவரும் இயேசுவை சந்தித்த பிறகு, இயேசுடைய அனுபவத்தை பெற்ற பிறகு அவர்கள் இவ்வாறாக அவருடைய அனுபவத்தை அவர்கள் அங்கு பட்டியலிடுகின்றார்கள். அப்படி என்றால் இன்று இயேசு எனக்கு யார்? அதற்கு முன்பாக இயேசு எனக்கு யார் என்பதை நாம் சிந்திப்பதற்கு முன்பாக இந்த ஒரு நற்செய்தி எந்த ஒரு பின்புலத்திலிருந்து எழுதப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அது நமக்கு நலமாக இருக்கும். இன்றைய நற்செய்தி பகுதியானது அங்கு பிலிப்பு செசாரியா பகுதியில்தான் இயேசு இந்த ஒரு கேள்வியை கேட்கின்றார். அந்த நேரத்தில் இயேசுனுடைய சமகாலத்திலே அந்த பிலிப்பு செசாரியா பகுதியினுடைய அரசராக இருந்தவர் பிலிப்பு. இவர் பெரிய ஏரோதினுடைய மகனாக இருக்கின்றார். இவர்தான் அந்த பிலிப்பு செசாரியா என்ற புதிய நகரத்தை உருவாக்குகின்றார். அவ்வாறு உருவாக்குகின்ற பொழுது அவர் ரோமை பேரரசர் சீசரை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக பிலிப்பு செசாரியா என்ற அந்த பெயரை அவர்களுக்கு வைக்கின்றார். ஆக இங்கு இத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் இந்த இயேசு அந்த ஒரு பகுதியில்தான் இந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். காரணம், இந்த பிலிப்பு செசாரியா என்பது அன்றைய காலகட்டத்திலே ஒரு அதிகாரமிக்க ஒரு இடமாக இருக்கிறது. அனைவரும் இது மிக சிறந்த ஒரு வாணிப தலம், அதிகாரம் படைத்த ஒரு இடமாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு இடத்தில்தான் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து, மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? காரணம், இயேசு இந்த சீடர்களோடு சில ஆண்டுகளாக அவர்களோடு இருக்கின்றார், அவர்களோடு போதிக்கின்றார், வல்ல செயல்களை செய்கின்றார். இதையெல்லாம் செய்த பிறகு இந்த மக்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள்? மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து கொள்ள விரும்புகிறார். எனவேதான் இந்த ஒரு பின்புலத்தில் தான் இயேசு அந்த கேள்வியை கேட்கிறார். ஆக இந்த இடம், இந்த பிலிப்பு செசாரியா இடம் மிக அதிகாரம் மையம் மிக்க ஒரு இடமாக இருக்கிறது. அதே போன்று இந்த பிலிப்பு செசாரியா என்ற இடம் அதிக சமயங்களும் அதிக ஆலயங்களும் அதிக சிலைகளையும் கொண்ட ஒரு இடமாக இருக்கிறது. எனவே இந்த சமயங்கள் நிறைந்த ஒரு இடத்திலும், அதிகாரம் பொருந்திய ஒரு இடத்திலும், அரசியல் அதிகமாகவே தழைத்தோங்குகின்ற ஒரு இடத்திலும் தான் இந்த ஒரு கேள்வியை இயேசு கேட்கிறார். நீங்கள் மக்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு அந்த சீடர்களிடம் கேட்கின்றார். மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்ற இந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். இயேசு இங்கு தன்னை மானிட மகன் என்று அவர் அழைக்கிறார். அதாவது இயேசுடைய போதனையும் இயேசுடைய வல்ல செயல்களையும் இத்தனை நாட்கள் கேட்ட பிறகு இந்த மக்கள் தன்னை பற்றி சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்களா, அறிந்து கொண்டிருக்கிறார்களா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்பொழுது நம்முடைய குடும்பத்தில் கூட
பிள்ளைகள் நம் மத்தியில் இருக்கின்றார்கள். சில ஆண்டுகள் அந்த பிள்ளைகள் நம் மத்தியில் இருந்த பிறகு அந்த தந்தை, நீங்கள் அல்லது மற்றவர்கள், நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் நம்மை பற்றி யார் என்று நினைக்கிறார்கள், நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிற பொழுது ஒவ்வொருவரும், பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையிலே பதில்களை சொல்லலாம். அவர் கேட்ட அந்த பதில்களை சொல்லலாம். இயேசுவும் அப்படிதான். அவர் இத்தனை நாட்கள் போதித்திருக்கிறார், வல்ல செயல்களை, புதுமைகளை செய்திருக்கிறார். இவையெல்லாம் செய்த பிறகு தன்னை இந்த மக்கள் சரியாக புரிந்திருக்கிறார்கள் என்று இயேசு கேட்கின்றார். அவ்வாறு கேட்கின்ற பொழுதுதான் அங்கு மக்கள் சொல்வதாக இந்த சீடர்கள் சொல்லுகின்றார்கள். சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், சிலர் எலியா எனவும், சிலர் திருமுழுக்கு அல்லது சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அந்த மக்கள் அங்கு சொல்லுகிறார்கள். உடனடியாக இயேசு சொல்லுகின்ற பதில், நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள்? இதுதான் முக்கியமான கேள்வி. அதுவரை பதில் சொல்லி அந்த சீடர்கள் இந்த ஒரு கேள்வியை கேட்ட பிறகு எல்லோரும் அமைதியாகிறாங்க. அதுவரையும் திருமுழுக்கு யோவான், எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர் ஒருவர் என்று சொல்லிய அந்த சீடர்கள் இப்பொழுது அமைதியாக இருக்கிறார்கள். காரணம், இயேசுவுக்கு மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி கவலை இல்லை. இப்படி இப்போ கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு குடும்பத்தில் நாம் இருக்கிறோம்னா பலர் பலவாறாக நம்மை பற்றி பேசலாம், சொல்லலாம். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த நபர்கள் தங்களை சரியாக புரிந்திருக்கிறார்களா, சரியாக தெரிந்திருக்கிறார்களா? அது முக்கியம், மிக முக்கியம். இயேசுவும் மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஆனால் இந்த சீடர்கள், என்னோடு இருக்கின்ற சீடர்கள், என்னுடைய போதனைகளை, என்னுடைய புதுமைகளை, என்னுடைய அற்புதங்களை கண்ட அந்த சீடர்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? இது ஏன் இயேசு கேட்கிறார்னா, இதுதான் ஒரு முக்கிய திருப்பு முனை. இங்கதான் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும். காரணம், இயேசு இனி பாடுகள், மரணம், உயிர்ப்பு அந்த ஒரு பாதையை நோக்கி செல்ல வேண்டும். எனவே அதற்கு முன்பாக இந்த சீடர்கள் தன்னை பற்றி சரியாக புரிந்திருந்தால் தனக்கு பின்பாக இந்த சீடர்கள் தன்னுடைய பணியை செய்ய முடியும். எனவே இந்த சீடர்கள் தன்னை சரியாக புரிந்திருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக, தெரிந்து கொள்வதற்காக இயேசு இந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். ஆக இவ்வாறு கேட்கின்ற பொழுதுதான் அங்கு சீடர்கள் யாருமே பதில் சொல்லவில்லை. நீங்கள் நான் யார் என நினைக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அங்கு பேதுரு மட்டும் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன். இங்கு மெஸ்ஸியா என்றால் அருள் பொழிவு பெற்றவர், கடவுளின் மகன் என்றால் இயேசுனுடைய அடையாளத்தை அங்கு பேதுரு வெளிப்படுத்துகின்றார். அப்படி என்றால் உடனடியாக அங்கு இயேசு சொல்லுகின்ற, அதாவது பேதுரு, இங்க கவனிக்கணும் நீங்க கொஞ்சம், இங்கு பேதுரு இயேசுனுடைய உண்மையான அடையாளத்தை அங்கு வெளிப்படுத்துகின்றார். The real identity of Jesus is revealed by Saint Peter. இதுதான் இயேசு மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன். இந்த அடையாளத்தை பேதுரு வெளிப்படுத்துகின்றார். உடனடியாக இயேசு என்ன பதில் சொல்றாரு? இயேசு என்ன பதில் சொல்றாரு அதுக்கு? நீ அதாவது இது சொன்ன பிறகு முதல் ஆசீர் கொடுக்கிறாரு. சீமோனின் மகனாகி பேதுரு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். பேறு பெற்றவன் என்பது இறைவன் இயேசு அவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம். இரண்டாவதாக இயேசு அவருக்கு சொல்கிறார், அதாவது ஏனெனில் எந்த மனிதரும் இதை உமக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். இங்கதான் முக்கியம். அதாவது இயேசு யார் என்பதை அறிந்து கொள்வது என்பது மனித முயற்சியால் மட்டும் முடியாது. மாறாக தூய ஆவியினுடைய கொடை இது. இறைவனை அறிந்து கொள்வது என்பது தூய ஆவியினுடைய கொடை. இறைவன் அருளாவிட்டால், இறைவன் நமக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நாம் அந்த இறைவனை அறிய முடியாது. எனவே இன்று பல பிரிவினை சகோதரர் சொல்லுவாங்க, நான் இயேசுக்கு கடவுள்கிட்ட பேசினேன், கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினாரு, இப்படி செய்தாரு, அப்படி செய்தார்னு. மாறாக இறைவனாக விரும்பினால் ஒழிய அதை நாம் கண்டடைய முடியாது. எனவே தான் எரேமியா 29:13 நாம் வாசிக்கிறோம், என்னை முழு உள்ளத்தோடு தேடும் பொழுது என்னை கண்டடைவீர்கள். என்னை முழு உள்ளத்தோடு தேடும் பொழுதுதான் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்கின்றார். ஆக இங்கு
இயேசுவை அறிவது என்பது பரமத்தந்தையினுடைய அந்த ஒரு ஆசீர்தான். பரமத்தந்தை நமக்கு கொடுக்கின்ற ஒரு கொடைதான். பரமத்தந்தை இதை வெளிப்படுத்தவில்லை என்றால் அந்த இயேசுவை பற்றி நாம் அங்கு அறிய முடியாது. எனவே இறைவனை அறிவது என்பது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு மாபெரும் கொடையாக இருக்கிறது. எப்பொழுதுமே நாம் இறைவனை உண்மையாக சரியாக அறிந்து கொள்கின்றோமா, புரிந்து கொள்கின்றோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆக இங்கு ஏன் இயேசு சீமோனை நீ பேறு பெற்றவன் என்று சொல்றாரு? எதற்காக? காரணம், எத்தனையோ பேர் எவ்வளோ பதில் சொல்லியிருக்கிறாங்க. அங்கு நீர் எலியா, திருமுழுக்கு யோவான், எரேமியா என்று இவை அனைத்திலும் ஒரு விதத்திலே சரி. ஆனால் பேதுருடைய பதில்தான் ஒரு நிறைவான முழுமையான ஒரு உண்மையாக இருக்கிறது. எனவேதான் பேதுருவை இயேசு பாராட்டுகிறார். இப்போ ஒரு வகுப்புல ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கின்ற பொழுது பல பிள்ளைகள் பல பதில்களை சொல்லலாம், அதை ஒட்டி இருக்கலாம் அந்த பதில். ஆனால் ஒரு மாணவன் மட்டும் அதை சரியாக சொல்லுகின்ற பொழுது அதுதான் நிறைவான உண்மையான பதில். அதை தான் இங்கு பேதுரு வெளிப்படுத்துகின்றார், இயேசுவும் அதை பாராட்டுகின்றார். ஆக இங்கு முதலிலே பேதுரு இயேசு யார் என்பதை அடையாளப்படுத்துகின்றார். உடனடியாக இயேசுவும் பேதுருவை யார் என்று அடையாளப்படுத்துகிறார். எனவேதான் அவர் இந்த இயேசுவை பற்றி சொன்ன பிறகு அங்கு இயேசு சொல்லுகிறார், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் இதன் மேல் வெற்றி கொள்ள அதன் மேல் வெற்றி கொள்ள விண்ணகத்தினுடைய திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகின்றார். அப்படின்னா இனி பேதுரு எப்படிப்பட்டவராக இருக்க போகிறார் என்பதை இயேசு அவரை அடையாளப்படுத்துகிறார், அறிமுகப்படுத்துகிறார். ஆக இது முக்கியமான தருணம் திருச்சபையிலே. இங்கு இயேசு யார் என்பதை பேதுரு வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக இயேசுவும் பேதுரை பற்றி அங்கு அடையாளப்படுத்துகிறார். அவருடைய புதிய இயேசு அவருக்கு ஒரு புதிய அடையாளத்தையும் புதிய ஒரு பணியையும் கொடுக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு அது இத்தகைய ஒரு இறைவனை அறிந்த பிறகு நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்த பிறகு, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்த பிறகு இயேசு நம்மை அடையாளப்படுத்தி நமக்கு ஒரு புதிய பணியை கொடுக்கிறார். உதாரணத்திற்கு நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம், இங்கு சீமோனுடைய பேர் எப்படி மாறுது? பேதுருவாக மாறுகிறது. ஆபிராம் என்ற பேர் எப்படி மாறுது? ஆபிரகாம். அதே போன்று யாக்கோபு இஸ்ரேல் அப்படின்னு மாறுது. அதே போல சவுல் பவுலாக மாறுகின்றார். ஆக இங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா சீமோன் பேதுருவாக மாறுகிறார். அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு பணியை கொடுக்கின்றார். இனி இறைவன் இயேசு தான் இதுவரை செய்து வந்த பணிகளை தன்னைக்கு பிறகு அந்த ஒரு பணியை தொடுவதற்கான அந்த பொறுப்பை கொடுக்கின்றார். அப்படி என்றால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இவர்கள் அந்த இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆக எனவேதான் நாம் பார்க்கின்றோம் விவிலியத்திலே இவ்வாறு பலர் இயேசு அங்க பெயர் மாற்றம் கொடுப்பதோடு நிறுத்திவிடவில்லை, மாறாக ஒரு புதிய பணியும் ஒப்படைக்கின்றார் அவர்களுக்கு. ஆக அந்த நிலையில்தான் பேதுரு இங்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். அவர்கள் யார் என்பதை அறிந்த பிறகு அந்த சீடர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு புதிய பொறுப்பை கொடுத்து அவரை வழிநடத்துகின்றார். ஆக இயேசு பேதுருவின் மேல் திருச்சபை கட்டல, நான் உன்மேல் திருச்சபை கட்டுவேன் சொல்லும் பொழுது அவர் மேல திருச்சபை கட்டல, அவர் வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தின் மீது தான் திருச்சபை கட்டுறாரு. இங்க ரொம்ப சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பேதுருவின் மீது தான் திருச்சபை கட்டு இருக்கிறார், அப்படி இல்லை. அவர் வெளிப்படுத்தி அந்த விசுவாசம் தான் முக்கியம். அதன் மீது தான் இயேசு இந்த ஒரு திருச்சபையை கட்டுவதாக அங்கு வாக்கு கொடுக்கின்றார். ஆக இன்றைய தினம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 பாடங்கள், முக்கியமான பாடங்கள். முதலாவதாக இங்கு இயேசு சொல்கின்றார், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்கின்றார். பேதுரு எப்படிப்பட்டவர்? இங்கு இயேசுவை பற்றி அறிக்கை சொல்கிறார், நீரே மெஸ்ஸியா, கடவுளின் மகன் சொல்றாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? நாம் எருசலேமுக்கு போகணும், அங்க போய் சாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? வேண்டவே வேண்டாம், அப்படி எருசலேமுக்கு போக வேண்டாம். அப்போ இயேசு என்ன பதில் சொல்றாரு? போ பின்னால சாத்தானே என்று சொல்லி அவரை விரட்டுகிறார். 1.
இரண்டாவதாக இயேசு சிலுவை சாவை ஏற்று செல்கின்ற பொழுது அந்த பணிப்பெண் கேட்கிறார், நீரும் அவருள் ஒருவர் தானே என்று கேட்கின்ற பொழுது என்ன சொல்றாரு? உண்மையை மறுக்கிறார், இல்லைன்னு சொல்றாரு. இயேசுவை மும்முறை மறுதளிக்கிறார். அதே போல இயேசுவை சிலுவை சாவைக்கு உட்படுத்தும் பொழுது என்ன பண்றாரு? எங்க போயிடுறாரு? ஓடி விடுறாரு. ஆக இப்படி இருக்கிற பேதுரு, இயேசு கடவுளின் மெஸ்ஸியா கடவுளின் மகன் சொன்னவர் இப்படி வலுவற்றவராக, இப்படி ஒரு கோழையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்குதான் நீங்க பார்க்கணும், இதுதான் திருச்சபை. இந்த வலுவில்லாமல் இருக்கின்ற இதன் மீதுதான் கடவுள் திருச்சபையை கட்டுகிறார். இன்னைக்கு திருச்சபை என்பது அங்கு எந்த தவறும் எந்த விதமான தவறுகள் நடக்காத ஒரு இடம் அல்ல. அதை திருச்சபை வழிநடத்தவங்க யாரு? கடவுளா மனிதர்களா? கடவுள் இருந்தாலும் யார் வழியா வழிநடத்துறாரு? மனிதர்கள் வழியாக. அப்போ பேதுரு ஒரு மனிதர், வலுவற்றவர், அவரும் தவறு செய்யக்கூடியவர். அப்படி வலுவற்ற அந்த மனிதர் மீதுதான் இறைவன் இந்த திருச்சபை கட்டுகிறார். அப்படின்னா நீங்க இந்த திருச்சபையை ஒரு பர்ஃபெக்ட் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. ஒரு நிறைவானது, முழுமையானது, அங்கே எந்த தப்பு நடக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த மற்ற செயல்பாடுகள் இந்த உலகத்தில் நடக்கின்ற அந்த தவறுகள் இந்த திருச்சபையில் இருக்காது என்று நாம் நினைக்கக்கூடாது. மாறாக இதுவும் வலுவற்றது தான். ஆனால் இங்கே என்ன இதுன்னா, பவுலடியார் சொல்லுவது போல, எனக்கு வலுவூட்டுகின்ற ஆண்டவரின் துணை கொண்டு எதையும் செய்ய என்னால் முடியும். இதுதான் இங்க முக்கியம். இயேசு அந்த பேதுரு மீது இந்த திருச்சபையை கட்டுகின்ற பொழுது, பேதுரு பலவீனமானவர், இயலாமையில் இருக்கின்றவர், குறையுள்ளவர், பாவி. ஆக அப்படி என்றால் இந்த திருச்சபையும் பாவிகள் நிறைந்த ஒரு திருச்சபை தான். இந்த திருச்சபையும் பலவீனமானது, இந்த திருச்சபையும் இயலாமையில் இருக்கிறது. எனவே இந்த திருச்சபை ஒரு நிறைவான முழுமையான திருச்சபை. எனவே இதில் ஏதாவது தவறு நடக்கின்ற பொழுது, பிரச்சனை நடக்கின்ற பொழுது, இது சரியில்லை, நான் இந்த கோயிலுக்கு வரமாட்டேன், இந்த திருச்சபையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நாம் போக முடியாது. ஆக இப்படி இருக்கின்ற இந்த திருச்சபையை தான் இயேசு இத்தகைய மனிதர்களை கொண்டு வழிநடத்துகின்றார். ஆக பலவீனமானவர்கள், இயலாமையில் இருக்கின்றவர்கள், தவறு செய்கின்றவர்கள், இவர்களை தான் இயேசு அங்கு பலமுள்ளவர்களாக மாற்றி அவர்கள் வழியாக இந்த திருச்சபையை மாற்றக்கூடிய அந்த வல்லமை, சக்தி படைத்தவராக இறைவன் இருக்கிறார். ஆக இங்கு முதல் பாடம், அங்கு வலுவற்றவர்களை, வலுவில்லாதவர்களை கொண்டுதான் அந்த வலுவான அந்த திருச்சபையை இயேசு நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாடம் முக்கியமானது. இங்கு விண்ணகத்தின் திறவுகோல்களை உன்னிடத்தில் தருகிறேன் என்று சொல்றாரு. ஆக இங்க திறவுகோல், சாவினா என்ன அர்த்தம்? வீட்டில் மாமியார் சாவி வச்சிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அதிகாரம். ஆமாம், மாமியார் வீட்டு சாவி வச்சிருந்தாவே என்ன அதிகாரம்? அந்த வீட்டை அடக்கி ஆள முடியும். ஆக பேதுருவிடம் இயேசு இந்த திறவுகோலை கொடுக்கிறார் என்றால் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். எனவேதான் நீ எதையெல்லாம் கட்டுகிறாயோ மன்னகத்தில் அதையெல்லாம் கட்டப்படும், எதையெல்லாம் நீ அவிழ்க்கிறாயோ அதையெல்லாம் விண்ணகத்திலும் அவிழ்க்கப்படும் என்ற அந்த ஒரு அதிகாரத்தை பேதுருவுக்கு கொடுக்கிறார். இந்த அதிகாரம் பிறரை அடக்கி ஆள்வதற்காக அல்ல, மாறாக பணிவிடை செய்வதற்காக தான் இந்த அதிகாரம் கொடுக்கிறார். ஆனால் இதற்கு எதிர்மாறாக இன்றைய முதல் வாசகம் எசேயா நூலிலே அந்த இன்றைய முதல் வாசகத்தை முழுமையாக நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், இந்த வாசகத்துடைய முன்பகுதி செப்பனா என்ற ஒரு பணியாளர் தான், அரசர் அல்ல, பணியாளர். அவர் அந்த அரசருடைய அந்த அரண்மனையிலே வாயில் காவலராக இருக்கிறார். ஆனால் அவரிடம்தான் அந்த சாவி இருக்கிறது. அந்த அரண்மனை வாயிலுடைய சாவிகள் அவரிடம் இருக்கிறது. ஆனால் அந்த வாயில் காவலராக இருக்கின்ற செபனா தன்னிடம் இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அவருக்கு தேவையான அனைத்தையுமே, எந்த அளவுக்குன்னா அவர் சாவதற்கு முன்பாகவே ஒரு உயர்ந்த கல்லறையை அவர் கட்டி அதற்காக தயார் செய்திருக்கின்றார். இவ்வாறு தனக்கு கிடைத்த அந்த அதிகாரத்தை தன்னுடைய சுய தேவைகளை, தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர் பயன்படுத்துகின்றார். அதனால தான் இயேசு, இறைவன் என்ன சொல்றார் எசேயா வழியாக, அவரை நான் என்ன பண்ணுவேன், அவரை நான் அந்த பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், அவரை தண்டிப்பேன், அவரை அழிப்பேன் என்று சொல்றார். ஆக இன்னைக்கு நாம யோசிக்கணும்,
இறைவன் நம் ஒவ்வொருகிட்டையும் சாவி கொடுக்கிறாரு. என்ன சாவி? என்ன சாவி கொடுக்கிறார் உங்ககிட்ட? நீங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கும் இறைவன் இந்த ஒரு சாவியை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் பணி செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்கன்னா, ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, ஒரு பொறுப்பில் இருக்குன்னா எல்லா இடமும் அந்த சாவி இருக்கிறது. அப்படி என்றால் நாம் இந்த சாவியை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம்? மூன்றாவதாக இன்றைய தினம் இயேசு சொல்லுகின்றார், திருச்சபையை கட்டுவதில் நமது பணி, நமது பொறுப்பு குறித்து நாம் எந்த ஒரு பெருமைப்படக்கூடாது. இதை தான் என்ற இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. அதாவது நிறைய நேரத்தில் இப்போ பேதுரு அந்த திருச்சபையுடைய தலைவர் என்று வந்த பிறகு அவர் அதை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. காரணம், இறைவன் இந்த ஒரு பொறுப்பை, பணியை கொடுக்கிறார். அந்த ஒரு அதிகாரத்தை எதற்காக என்றால் பணி செய்ய கொடுக்கிறார். எனவே அவ்வாறு பணி செய்ய இறைவன் தருகின்ற பொழுது மனிதர்களாகிய நாம் அந்த இறைவனோடு ஒத்துழைக்க வேண்டுமே ஒழிய இது எனக்கு கிடைத்து விட்டது என்று நாம் பெருமை பாராட்டுவதற்காக இறைவன் இதை கொடுக்கவில்லை. மாறாக இதை திருச்சபைக்கு நாம் பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இறைவன் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பல பொறுப்புகள் இருக்கலாம், குடும்பத்திலே சரி, நம்முடைய ஆலயத்திலும் சரி. ஆனால் இந்த பொறுப்புகள் அனைத்துமே இதை குறித்து நாம் பெருமை பாராட்டுவதற்காக அல்ல, மாறாக இதன் வழியாக நாம் எல்லாம் வல்ல இறைவனை போற்றவும் புகழவும் மகிமை செலுத்தவும் தான் இந்த பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. எனவே தான் இன்றைய இரண்டாம் வாசகம் மிக அழகாக சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், இதனுடைய மைய கருத்து நாம் பாடுறோம் பார்த்தீங்களா, இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. அப்பனா எல்லா புகழும் ஆட்சியும் யாருக்கு உரியது? கடவுளுக்கு மட்டும்தான். நாம் இதில் எந்த விதமான பெருமையும் பாராட்டுதலும் நாம் பெறுவதற்கான இந்த ஒரு வாய்ப்பே இல்லை. ஆக முதலாவதாக இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யார், அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக பேதுரு வலுவற்றவராக இருந்தது போல நாமும் பலவீனவர்கள் தான். அவ்வாறு பலவீனம் உள்ளவர்களாகி நம்மிடம்தான் இந்த ஒரு பொறுப்பு தரப்படுகிறது. இரண்டாவதாக நம்மவரிடம் இந்த திறவுகோல் தரப்படுகின்றன. மூன்றாவதாக நாம் அவ்வாறு பெறுகின்ற பொழுது, இந்த அதிகாரத்தை பெறுகின்ற பொழுது நாம் இதற்கான எந்த ஒரு பெருமையை பாராட்டுவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஆக இன்றைய தினம் நாம் சந்தித்து பெறுவோம். நீங்கள் இன்னைக்கு முழுசாக கூட டைம் எடுங்க. இயேசு எனக்கு யார்? இது பல பதில்கள் இருக்கலாம். இயேசு என்னுடைய குடும்பத்திலே ஒரு நல்ல ஆலோசகர், என்னுடைய இல்லைன்னா இயேசு என்னை குணப்படுத்துகின்றவர், இயேசு என்னை வழிநடத்துகின்றவர், இயேசு என்னை அன்பு செய்கின்றவர். இப்படி ஒவ்வொருடைய மனிதனுடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கேட்டு பாருங்க, இயேசு எனக்கு யார்? அந்த சித்திரவதை முகாமில் இருந்த டெட்ரிக் பான், அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்க்கிறாரு, இயேசு என்னோடு துன்புறுகின்றவர்னு பார்க்கிறாரு. அப்படின்னா இயேசு உங்களுக்கும் எனக்கும் இன்றைய நாளில் யாராக இருக்கிறார்? இந்த அனுபவம் இப்படியே இன்னைக்கு நான் இயேசு யார், என்னோடு துன்புறுகிறவர், இதுதான் கடைசி வரி இருக்குமானா இல்லை. நான் சிறு வயதில் நான் பார்த்த, நான் அனுபவித்த இயேசு வேற, இளம் வயதில் இருக்கின்ற பொழுது என்னுடைய இயேசுவை பற்றிய அனுபவம் வேற, குருவாக படிக்கின்ற பொழுது என்னுடைய அனுபவம் வேற, குருவான பிறகு இயேசுவை பற்றி என்னுடைய அனுபவம் வேற. இந்த அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு நமக்கு இயேசு யாராக இருக்கிறார்? ஆனால் அந்த இயேசுவை நாம் சரியாக புரிந்து கொண்டு இருக்கணும். பேதுரு கரெக்டாக சொல்றாரு, ஆண்டவரே நீர் மெஸ்ஸியா, உயிருள்ள கடவுளின் மகன். அந்த உண்மையை நாம் தெரிந்திருக்கின்றோமா? ஆக இந்த இயேசு யார் என்பதை நாம் அறிந்த பிறகு அவர் நம்மை மாற்றுவதற்காக அந்த இயேசுவை நாம் அனுமதிக்க வேண்டும். இதை தான் சவுல் பவுலாக மாறுகின்றார். அவர் இயேசுவை தெரியாத பொழுது இயேசுக்கு எதிராக செயல்பட்டார். இயேசுவை அறிந்த பிறகு என்ன பண்றாரு? எல்லோரையும் போய் கிறிஸ்துவாக மனமாற்றம் செய்கின்றார். கிறிஸ்துவுக்காக உயிரை விடுகின்றார். இதுதான் இயேசுவை அறிவதற்கான அடையாளம், அறிந்ததற்கான அடையாளம். அப்படியே நான் இயேசு உண்மையாக அறிந்திருந்தேன்னா நான் ஏற்கனவே வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வாழ மாட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கை எனக்கு வித்தியாசமாக இருக்கும், புனித பவுலுடைய அறை போல. இரண்டாவதாக, இயேசு பேதுருவை அடித்தளமாக கொண்டு அந்த திருச்சபை கட்டினார். இன்று நம் ஒவ்வொருவரையும் வைத்து இயேசு
இந்த திருச்சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அது நீங்கள் குடும்பங்களாக இருக்கலாம், அன்பியங்களாக இருக்கலாம், பங்காக இருக்கலாம், பக்த சபைகளாக இருக்கலாம். உங்களை வைத்துதான் இயேசு இந்த திருச்சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். அப்படி என்றால் அதில் என்னுடைய பங்கு என்ன? நான் இயேசு கட்டுகின்ற அந்த திருச்சபையிலே நான் எப்படி பதில் கொடுக்கிறேன்? மூன்றாவதாக, இன்று இறைவன் உங்களிடமும் என்னிடமும் இந்த திறவுகோலை கொடுத்திருக்கிறார், இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் குடும்பங்களை உங்களுடைய கணவரை, மனைவியை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே அல்லது உங்களுடைய அன்பியங்களிலே, பக்த சபைகளே, பங்கு பேரவையிலே இறைவன் உங்களுக்கென இந்த திருச்சபை கட்டி எழுப்பதற்கான அந்த திறவுகோலை கொடுக்கிறார், அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? என்னுடைய பெருமைக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக, என்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக நான் இந்த திறவுகோலை பயன்படுத்துகின்றன. அப்படி என்றால் அந்த செப்பனாவை போல இறைவன் நம்மிடமிருந்து அந்த திறவுகோலை பிடுங்கி இன்னொருவருக்கு கொடுப்பார். மாறாக இந்த திறவுகோலை நாம் சரியாக பயன்படுத்தினோம் என்றால் நாம் பேதுருவை போல பேறு பெற்றவர்களாக இருப்போம். எனவே இன்றைய நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவன் யார் என்பதை நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் அனுபவித்து அந்த இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற அந்த திறவுகோலை நாம் சரியாக பயன்படுத்தி நல்ல திருச்சபையை கட்டி எழுப்பதற்கான அந்த அருளையும் ஆசிரிய வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன்.